உணவகத்தை சட்டவிரோதமாக இடித்ததாக பிரபல தெலுங்கு நடிகர்கள் வெங்கடேஷ், ராணா உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தெலுங்கு நடிகர்களான வெங்கடேஷ், ராணா டகுபதி ஆகியோரின் குடும்பத்தினருக்கு சொந்தமான நிலம் ஹைதராபாத் பிலிம் நகரில் உள்ளது. இந்த இடத்தை நந்தகுமார் என்பவருக்கு ஒப்பந்த அடிப்படையில் வழங்கியிருந்த நிலையில் அதில் டெக்கன் கிச்சன் என்ற பெயரில் நந்தகுமார் உணவகம் நடத்தி வந்தார். இந்த இடத்தின் ஒப்பந்தம் தொடர்பாக வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்த உணவகத்தை நடிகர் வெங்கடேஷின் குடும்பத்தினர் சட்டவிரோதமாக இடித்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் தனக்கு 20 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் வெங்கடேஷ், ராணா உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் நந்தகுமார் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் பிரபல தெலுங்கு நடிகர் வெங்கடேஷ், அவரது சகோதரரும் தயாரிப்பாளருமான டகுபதி சுரேஷ், சுரேஷின் மகனும் பிரபல நடிகருமான ராணா டகுபதி, ராணாவின் சகோதரரும் தயாரிப்பாளருமான அபிராம் ஆகியோர் மீது பிலிம் நகர் காவல் நிலையத்தில் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்படி ஜவுளிக்கடைகளில் கைவரிசை காட்டிய முகமூடி கொள்ளையரை தருமபுரி காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி பேருந்து நிலையம் அருகே உள்ள 2 ஜவுளிக்கடைகளில் கடந்த 3ஆம் தேதி இரவு மேற்கூரையை உடைத்து 6,90,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது அடையாளம் தெரியாத நபர் முகமூடி அணிந்து வந்து கைவரிசை காட்டியது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் கொள்ளையரை தேடி வந்தனர். தருமபுரி நெசவாளர் காலனி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் முகமூடி அணிந்து கொண்டு சுற்றித் திரிந்த இளைஞரை காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர். இதில் அவர் பெங்களூருவைச் சேர்ந்த ஆனந்த் என்பதும் ஜவுளிக்கடைகளில் கொள்ளையடித்தவர் இவர்தான் என்பதும் தெரியவந்தது. ஆனந்தை கைது செய்து அவரிடமிருந்து 6,90,000 ரூபாய் ரொக்கம், சொகுசு கார், மேற்கூரைகளை உடைக்க பயன்படுத்திய கம்பிகளை பறிமுதல் செய்தனர். ஆனந்த் மீது பல்வேறு காவல் நிலையத்தில் 40 திருட்டு வழக்குகளும் ஒரு கொலை வழக்கும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை பறைசாற்றும் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை கீழ்ப்பாக்கம் பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலையில் உள்ள ஏகாம்பரநாதர் ஆலய திடலில் கலை நிகழ்ச்சிகளுடன் நம்ம ஊரு திருவிழா இன்று தொடங்குகிறது. இதில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 250 கலைஞர்கள் இணைந்து மாபெரும் இசை, நடன நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளனர். இதனைத் தொடர்ந்து நாளை முதல் 17ஆம் தேதி வரை சென்னையின் 18 இடங்களில் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள 1500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் நையாண்டி மேளம், கரகாட்டம், காவடியாட்டம், புறவியாட்டம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற வடிவங்களை நிகழ்த்த உள்ளனர். இவற்றுடன் கேரளாவின் தையம் நடனம், மகாராஷ்டிராவின் லாவணி நடனம், ராஜஸ்தானின் கூமர் நடனம் ஆகிய அயல் மாநில கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. மேலும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழும் வாய்ப்புகளும் பார்வையாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.